என்னதான் சில பேருக்கு நம்ம நல்லது பண்ணாலுமே கடைசியில் நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொசு தொல்லை அதிகமாகிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. அதனால் எனக்கு காலையில் 6:15க்கு தான் எழுந்திரிச்சேன். லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் தண்ணியை தெளித்து கூட்டி விட்டுட்டு கோலத்தையுமே போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நான் போட்ட கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் சிட்டுக்குருவியை பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூடு கட்ட வந்தால் கலைச்சி விட்டுறாதீங்க. அவங்களே வந்து கூடு கட்டி முட்டையிட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். சவுச்சோ போட்டு சாம்பார் தான் வச்சிருந்தேன். மிளகாய் தூள் போடுறதுக்கு முன்னாடியே பருப்பும் சவுச்சவும் தம்பிங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டேன். சாம்பார் கொதிக்கிற கேப்லேயே வீடை நல்லா கூட்டிட்டு வீட்டையுமே தொடச்சி விட்டுட்டேன். முகமது சர்ஜன், பரமேஸ்வரி, புகழினி, அப்பு விக்னேஷ், லோகேஷ் இவங்க எல்லாருக்கும் இன்று பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லாவித நலமும் வளமும் பெற்று நீடுலி வாழ மனமாற வாழ்த்து. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க.